அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இதுவரை வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாதவங்க இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்கள், நம்பவே மாட்டீங்க, வேற லெவலான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல காரிய தடைகள் நீங்கவும், வாழ்க்கையில் அடுத்த கட்டம் விரைவாக நகரவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தமிழில் இருக்கக்கூடிய மிக மிக சூட்சமமான ஒரு வார்த்தை இது. இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போதே ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. தொடர்ந்து இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் போது 16 செல்வங்களையும் காந்தம் போல கவர்ந்தெழுக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நீங்க உச்சரிச்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த வார்த்தை என்ன, அதை எப்படி உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்றது மந்திர சொற்கள். ஆனால் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. ஒரு உதாரணத்திற்கு சொல்றேங்க. பொதுவாகவே நம்ம ஸ்விட்ச் போட்டா லைட் ஆஃப் பண்ண முடியும், ஆன் பண்ண முடியும். இது போல ஆன் ஆஃப் பண்ணக்கூடியது மிகவுமே எளிதாக இருக்கும். அதே போலதாங்க இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் உடனடியாக அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும். முழு நம்பிக்கை மற்றும் உற்சாகமான மனநிலையோட இந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கணும். அது மட்டும் தாங்க முக்கியம். வாழ்க்கையில எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சுட்டு தான் இந்த வார்த்தைகளை சொல்லணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கலாம். அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்லலாம். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு தொடர்ந்து இந்த வார்த்தைகளை உச்சரிங்க. மிக பிரம்மாண்டமான பலன்கள் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு நீங்களே இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணிடுவீங்க. லைஃப் லாங் இந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கலாம். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா, எந்த நேரத்துல நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் மட்டும் இந்த வார்த்தையை சொன்னாலே போதும். தினமும் குறிப்பிட்ட நேரத்துல தான் இந்த வார்த்தையை சொல்லணும்னு கிடையாதுங்க. எப்ப உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அந்த நேரமாக பார்த்து 5 நிமிடங்கள் சொல்லுங்க. கரெக்டா 5 நிமிஷம் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. சற்று ஏறக்குறைய நீங்க சொல்லலாம். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தைகளையும் உச்சரிக்கலாம். உறுதியான மனநிலையுடன், நம்பிக்கையோட, உற்சாகமா இந்த வார்த்தையை உச்சரிக்கணும். அதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. நான் செழித்தோங்குகிறேன், நான் செழித்தோங்குகிறேன், நான் செழித்தோங்குகிறேன். இந்த வார்த்தையை நம்ம பிரித்து கூட சொல்லலாம். அதாவது நான் செழித்து ஓங்குகிறேன், இப்படி கூட நீங்க சொல்லலாம். இந்த வார்த்தையை நீங்க உச்சரிக்கும் போதே நல்ல வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அதிர்வலைகள் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை நமக்கு கொண்டு வரும். செழிப்புனாலே வெறும் பணம் மட்டும்னு கிடையாதுங்க. பணத்துடன் சேர்த்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள், குடும்ப ஒற்றுமை, உடல் ஆரோக்கியம் அனைத்தையுமே குறிக்கக்கூடியது. ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் பரிகாரங்களோ தாந்திரிகங்களோ கிடையாதுங்க. ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். இந்த வார்த்தை எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடியது. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. சோ இந்த பதிவை நீங்க பார்க்கிற இன்றைய தினத்திலிருந்தே இந்த வார்த்தைகளை உச்சரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவை பார்க்கிற எல்லாருமே நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயும் இந்த வார்த்தையை கட்டாயமாக நீங்க எழுதுங்க. அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்த
நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக தூய ஸ்படிக கற்கள், கிளியர் கிறிஸ்டல் குவார்ட்ஸ். இந்த ஸ்படிக கற்களுக்கு ஏகப்பட்ட மகத்துவங்கள் இருக்குங்க. இதை நம்முடன் வைத்திருந்தாலே நமக்கு வெற்றிகள் குவியும். இந்த ஸ்படிக கல்லை நீங்க பார்த்தீங்கன்னா இதற்குள்ள இயற்கையான பிளவுகள், வீரல்கள் உங்களுக்கு தெரியும். இதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ், வெளிப்புறம் பார்த்தோம்னா வழவழன்னு பாலிஷ் பண்ணதை போல இருக்கும். ஆண்கள் தினமும் இதை நீங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம். பெண்கள் உங்களுடைய ஹேண்ட் பேக்ல அல்லது ஷோல்டர் பேக்ல வச்சுக்கலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கல்லை உங்களுடைய வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சு விரல்களால மூடி அமைதியா நீங்க உட்காருங்க. அடிக்கடி இந்த கல்லை தொடும்போது ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் இரண்டையுமே தரக்கூடியது. கண் திருஷ்டி போன்ற எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம கிட்ட நெருங்கவே முடியாது. ரொம்பவுமே பாசிட்டிவா, ரிலாக்ஸ்டா, அமைதியா நம்ம ஃபீல் பண்ணுவோம். நமக்கு உள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத்தை வெளியே கொண்டு வரக்கூடியது இந்த ஸ்படிக கற்கள். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை பல மடங்காக ஈர்க்கக்கூடியது. சில பேருக்கெல்லாம் காலையில் எழுந்த உடனேயே இந்த நாள் எப்படி போகுமோன்னு ஒரு சின்ன பயம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க டெய்லி இந்த ஸ்படிக கல்லை நீங்க பயன்படுத்தும் போது தன்னம்பிக்கை, மனோதைரியம் பெருக ஆரம்பிக்கும். இந்த கல் நம்ம கிட்ட இருந்தாலே அனைத்து விதத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க அல்லது யார்கிட்டயாவது உதவிகள் கேட்க போறீங்க, அந்த நேரத்துல இந்த கல்லை நீங்க உங்க பாக்கெட்ல அல்லது ஹேண்ட்பேக்ல நீங்க வச்சுக்கிறீங்கன்னா நீங்க போகும் இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் ஒரே நாளில் இது பலன் கொடுக்காதுங்க. இந்த கல்லை ரெகுலரா நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அடிக்கடி அதை நீங்க கையில் வச்சுட்டே இருக்கணும். அப்பதாங்க அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தி நாளே வெற்றியின் அர்த்தம். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன காரியத்தை எடுத்தாலும் கூட நிறைய தடைகள், தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை, மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ். இந்த ஆமையை வாங்கி வீட்டினுடைய எந்த ரூம்ல வேணாலும் நீங்க வைக்கலாம், அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல வைக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை நீக்கும். இந்த ஆமை இருக்கும் இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி முற்றிலுமாக நீக்கப்படும். முழுமையான பாசிட்டிவிட்டி நிரம்பி வழியும். ஒர்க் பண்ற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல இந்த ஆமையை வைக்கும் போது தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றத்தை அது கொடுக்கும். இதையெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம், இந்த ஆமையனுடைய முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அதுல 3 எந்திரங்கள் நமக்கு தெரியும். ஸ்ரீ குபேர யந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். தினமும் வெறும் 2 நிமிஷம் இந்த எந்திரங்களை நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும், நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும். சில பேர்லாம் பார்த்தோம்னா எனக்கு வாழ்க்கையில ஒரு நாள் கூட அதிர்ஷ்டம் இருந்ததே கிடையாது, எந்த ஒரு விஷயத்திலும் எனக்கு அதிர்ஷ்டம் இருந்ததே இல்லைன்னு சொல்றவங்க டெய்லி 2 நிமிஷம் இந்த கண்ணாடியில் தெரியும் எந்திரங்களை நீங்க பார்த்துட்டு வந்தாலே போதும், அதிர்ஷ்டங்கள் குவிய ஆரம்பிக்கும். பணவசியம், அதிர்ஷ்டம் கிடைப்பதுடன் சேர்த்து நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தெய்வீக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.